அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நைட் நாஸ்டாக்கு செய்கிறேம்மா. வெஜிடபிள் ஆயில் இன்றைக்கி நெய் ஊற்றாமல் ஆக்க போகிறேன். ஒரே நெய்யே ஊற்றிக்கிட்டு கிடக்குறோமே. இன்றைக்கி நெய் ஊற்றாமே ஆக்க போகிறேன். கருவேப்பிலையில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி முடிஞ்சிட்டு, அதனால் ரெடிமேட் இஞ்சி வெள்ளைப்பூடு போடுறேன். யாரோ தந்த எனக்கு சரி அவசரத்துக்கு போட்டுக்கணும். வேறு என்ன செய்ய, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு. பட்டை கிராம்பு ஏலக்காய் எங்கள் வீட்டில் நான் இருந்தால் நான் இதை பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அதில் சேர்த்திப்பேன். அதனால் அதிகமாக அது போட மாட்டேன். சேர்க்காத்தனால போடுறேன். கணப்பக்கமாக கிண்டுனா தான் எனக்கு வேலை புகழாய்க்கும். அதனால் எப்பவுமே முதல்ல இந்த கிண்டும்போது கணையை வச்சு தான் கிண்டுவேன். கணாண்டா இது அந்த காலத்து பாசை. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு நெய் ஊற்றியில் இன்றைக்கு வெஜிடபிள் ஆயில், தக்காளி பழம், ஏலக்காய், இது இஞ்சியோட பட அரைச்சி இல்லை ரெடிமேட். என்ன கம்பெனின்னு தெரியல. ஜேகேன் பொட்டிகள் மெட்ராஸ் உள்ளது போல். யாரோ தந்துடுற இது கஃபாயத்துக்கு உதவிக்கிட்டு பசுரத்து. அதுக்கப்புறம் கோழி தாளிச்சுட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணி தான் இன்றைக்கு வாங்க. 3 கரண்டி மசாலா, தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தத்தூளும் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் காணும் வத்தத்தூள். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற தேங்காய், பாதம் அதையும் ஒன்றா ஊற்றிட்டேன். ஒரு கையால் செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிக்க தான் பார்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் அடுப்பில் போட்ட நிமிஷத்தில் ஆகிடும். சரி ஊற்றுறேன். ஒரு 1/2 கிலோ கோழிக்கும் 2 பார்ட்ஸாக தான் போடுறேன். நான் பெரும்பாலும் கறிக்கு தயிர் ஊற்ற மாட்டேன். மிளகு கறிக்கும் இதுக்கு தான் தயிர் ஊற்ற. அன்றைக்கி யாராவது கேட்டால் தயிர் ஊற்றாமல் பெரும்பாலும் ஆக்குறையில் என்னென்னு கேட்டால், தயிர் ஊற்றின உடனே அந்த கலர் போயிடுச்சு. லுக்கான நம்ம தான் இதை அரைச்சி விட்ற சாமான் அழகான சாமான் தானே விட்றோம். அதனால் தேவையில்லை. நான் காலும் போட்டு தான் ஆக்குவோம்மா. கால் எனக்கு முந்திலாம் கீழே போட்டுருவேன். இப்போ எனக்கு கால் தான் விருப்பமாக்குது. எப்படி ஒரு 1/2 கிலோ கறி வைக்கும். வாங்குறதுல ஒவ்வொரு கோழியும் காய்க்கு 300 கிலோ, ஒரு கோழி 1/2 கிலோ, 1 கிலோ காய்க்கு, 1 கிலோ காய்க்கு 5 6 வாங்கிடுறோம் மொத்தமாக. அதில் ஒவ்வொரு 1/2 கிலோ சைஸ்க்கு விற்கிது. 100 சைஸாக விற்கிது. சரி ஆக்கின பிறகு கிரேவி ஆன பிறகு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கறி கிட்டத்தட்ட 3/4 வேக்காடு முடிஞ்சுது. வாங்க சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு பிள்ளை பிஸ்மின்னு சொல்லி எக்கை சுட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை ரொட்டி சுட்டு. அதில் சப்பாத்தி 7 ரூபா தான், அழகான சப்பாத்தி. அதான் மீதமாக நான் ஆர்டர் பண்ணுவேன். சரி 2 பார்ட்ஸாக தான் போட்டேன். பெரும்பாலும் அரைஞ்சிக்கிட்டு கிடக்கையில் அது அரைப்பூட்ட மாதிரி எடுத்து வச்சு திண்டுக்கிற வேண்டி தான். அரைப்பூடு முழு கோழி வச்சுல திம்போம். எப்படிக்குன்னு பாருங்கள். கலர் இது கொதிக்கிற இல்லாண்டிக்கு நெய் ஊற்றிடலாமா, வெறும் எண்ணெய் தான் ஊற்றினேன். வாசனைக்குத்தான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இன்றைக்கி ரெடிமேட் இது ஊற்றினேன். முடிஞ்சிட்டு. யாரோ தந்த 2 என் தம்பி விட்டு தந்திப்பேன்னு நினைக்கிறேன். 2 இருந்துச்சு, அதை இருந்துட்டேன். நான் இல்லாட்ட பெரும்பாலும் வெளியிலாம் போட மாட்டேன். நான் தான் வீட்டில் தான் இருந்தேன். யோசனை வந்துடு டக்குன்னு போட்டேன். இன்றைக்கி இது ஒரு பார்ட்ஸு, இது ஒரு பார்ட்ஸு, 2 கால், ஒரு தலை மட்டும் கிடைக்கும்.
இதுக்கு சப்பாத்தி அந்த பிளேட்டை சொல்லணும். ஒரு சப்பாத்தி 7 ரூபாங்கிற, ஒரு 6 சப்பாத்தி சொன்னாலும் போதும் 3 பேருக்கு. சரி, பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது காலையில் ஓட்ஸு தோசை, மத்தியானம் பழைய சோறு, இறால், இப்போ கோழிக்கறி. இப்படியே நேரம் ஓடுறது. ஒரு நாள் நானே யோசிக்கிறேன், ஒரு நாள் திங்கிறதும் தூங்குறதும் கிளம்புறதும் படுக்கிறதும் தொழுகிறதும் பழக்கம் பேசுகிறதும். இப்போ ஆஃபீஸுக்கெலாம் அவன் இங்கே போயிட்டு வைக்கிறான். இதே இப்படியே நேரம் ஓடுறேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ், அந்த அழகான நேரமாக நோய்க்கு செலவழிக்காமல் ஓடட்டும். அதான் பெரிய பறக்கத்து. நம்மளாம் வருது பாதுகாப்பு. காய்ச்சக்கருப்பு கூட தலைவலி கூட வராமல்லாம் பாதுகாக்கட்டும். சரிம்மா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ மணி எத்தனை மாறிப்பாங்க சொல்லிட்டோம். தௌஹீதுக்காரர் சொல்லிட்டேன், இனிமேல் சுன்ன ஜமாத்துக்காரர் சொல்லுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அசர் பாங்கு விளங்கும், அதுக்கப்புறம் மற்ற பாங்காக விளங்கும். வச்சு தொழுவோம், சரியாயிக்கும். சப்பாத்தி சொல்லிவிட்டு தூக்குனாப்பில் வேலை முடிஞ்சிடும். பெரிய மனசை போட்டு இருந்துக்கிட்டும் சுட்டுக்கிட்டும் கிடக்கையில